பவர் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அதிகப்படியா ஒரே பரவலா எப்படி ஒரு பொலிட்டீஷியன்ஸ் அரசியல்வாதிங்க ஒரு கோரிக்கை விட்டாங்கன்னா, இன்னொரு பதிலுக்கு அப்படியே டிக்டாக் மாரி மாறி மாறி சண்டை போட்டுக்கிற விதமா தான் வருண் ஐபிஎஸ் அவர்களும், சீமான் அவர்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரசியல்வாதிங்க கூட இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்க மாட்டாங்க. இவங்க தினசரி ஏதாவது ஒரு அப்டேட் மாறி மாறி குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது எதனால ஏற்பட்டது? இது ஏன் இன்னமும் தொடர்ந்துகிட்டே இருக்கு? இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லாம? இல்ல வருண் ஐபிஎஸ் ஒரு அரசியல்வாதி அல்ல. சீமான் முழு நேர அரசியல்வாதி. சீமான் சிறைக்கு போவதற்கு தயாரா இருக்கார். பலமுறை சிறைக்கு போனவர். வருண் ஒரு முறை சிறைக்கு போனா அவருடைய ஐபிஎஸ் பதவி அதோடு முடிந்து போய்விடும். 2வது, இப்போ திமுக ஆட்சி இருக்கு. திமுகவினுடைய ஏவலின்படி சீமானோடு நீங்கள் அரசியல் முரண்பாடுகளை வளர்த்து கொண்டிருக்கிறார். ஆட்சி காட்சி மாறினால் வருண் ஐபிஎஸ் உடைய நிலைமை பரிதாபத்துக்குரியதாக மாறிவிடும். ஏன்னா இவர் திமுக ஆதரவு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரின்றுவாங்க. பல அதிகாரிகள் நீங்கள் பணியிடம் கொடுக்கப்படாமல் காத்திருப்போர் பட்டியலே பல வருஷம் இருந்த அதிகாரிகளாக இருக்காங்க. அதிகாரியாக இருக்கணும், அரசியல்வாதியாக இருக்கணும். அரசியல்வாதி அதிகாரியாக மாறக்கூடாது, அதிகாரி அரசியல்வாதியாக மாறக்கூடாது. வருண் ஐபிஎஸ் நீங்கள் ஐபிஎஸ் படிக்கிற பொழுதே பரபரப்புக்கு பஞ்சமில்லாதவர். அவரோடு படித்த ஒரு பெண்ணை காதலிக்கிறார், திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி கொடுக்கிறார். வாக்குறுதி கொடுத்து அந்த பெண் இவருக்காக இரவு பகலாக கண் விழித்து இவருக்கான ஐபிஎஸ்ஸுக்கான புத்தகங்களையும் கேள்விகளையும் வினாத்தாள்களையும் தயார் செய்து முழு நேரமாக ஒரு பிஹெச்டி மாணவனை எப்படி தயார் செய்யணும், அதே போல் வருணை தயார் செய்த பெண்ணை நீங்கள் இவர் ஐபிஎஸ் தேர்வுக்கு வந்த பிறகு அந்த பெண்ணை தொடர்பு எல்லைக்கு வெளியே போயிட்டார். அந்த பொண்ணை சுப்ரீம் கோர்ட்டு வரை வழக்கு நடத்தி இவர் மீது பல வழக்குகளை புனைந்து நீங்கள் ஓய்வு பெற்ற பழைய கமிஷனர் விஸ்வநாதன் ஏகே விஸ்வநாதனால் காப்பாற்றப்பட்டு இன்றைக்கி ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கார். இவருடைய மனைவி தான் வந்திதா பாண்டே, அந்த அம்மா புதுக்கோட்டை எஸ்பி. வருண் ஐபிஎஸ் சீமான் விவகாரத்தில் தொடர்ச்சியாக விமர்சனத்திற்கு வழக்கு போடுவதற்கு, சாட்டையோடு மோதுவதற்கு, அறிக்கை விடுவதற்கு முழு நேரமாக அவர் பயன்படுத்தப்படுகிறார் திமுக அரசால். இது வருணுக்கு வந்திதா பாண்டேவுக்கும் ஒரு பதவி உயர்வுக்கான ஒரு அதற்கான செயலாக இருக்கலாமே தவிர இது மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க போகும். ஏன்னா கண்டிப்பாக 2026 திமுக மீண்டும் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அதிமுக தான். அதிமுக வருகிற பொழுது இவர் திமுக அதிகாரி என்று முத்திரை குத்தப்படுவார். ஆனால் அந்த மாதிரி பல அதிகாரிகள் அவங்களுடைய பார்ட்டிஸ் வரும்போது சப்போர்ட் பண்ணி அவங்க அதுக்கப்புறமா அடுத்த பார்ட்டி வரும்போது இடமாற்றம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பவர் இல்லாமல் பண்ணிடுறாங்க. மறுபடியும் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா மறுபடியும் பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங்கில் போய் நிற்கிறாங்க. இது எப்பவுமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இவர் ஏன் ஆக்ஷன்னா அது வேற விதமாக எடுத்துகிட்டு போகணும்? அதை விட்டுட்டு இப்படி மாறி மாறி பொலிட்டீஷியன் மாதிரி பண்ணுறதை ஏன் ஒரு கவர்மெண்ட்டே இன்னும் எதுவுமே ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறாங்களே? இல்லை, அரசு தான் அதை ரசிக்குது. இப்போ சீமானை விமர்சனம் பண்ணுவதற்கு வருண் ஐபிஎஸ் வந்திதா பாண்டவும் பயன்படுத்தப்படுகிறார்கள். அடுத்த கட்டம் விஜயை வழக்கு போடுவதற்கும், விஜய் கட்சி புஷி ஆனந்த் மீது விமர்சனம் பண்ணுவதற்கும் கணவன் மனைவி 2 பேரும் பயன்படுத்தப்படுவார்கள். இது கண்டிப்பாக 2 பேருக்குமான ஒரு தகுதியான வேலையே இது கிடையாது. ஸோ டிஎம்கே அவங்களுடைய சொந்த பிரச்சனையை பார்த்துக்கிறதுக்காக இந்த அதிகாரிகளை பயன்படுத்திக்கிறாங்க இப்போதைக்கு டைம் பீயிங்க்கு. ஆனால் அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றது அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல, அதை மீறி ஏன் அவங்க இப்படி பண்ணணும்? இல்லை, இந்த அதிகாரிகள் இதுதான் தகுதின்னு நினைக்கிறாங்க, அனுபவம் இல்லை. நீங்கள் வள்ளுவர் கோட்டம் கட்டுகிற பொழுது நாகராஜன் ஒரு உள்துறை செயலாளர். அவர் வள்ளுவர் கோட்டம் கட்டி முடியும் போது திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது. மீண்டும்
வள்ளுவர் கூட்டத்தில் தான் பதவியேற்பேன் கருணாநிதி சபதம் பண்ணார். சபதம் பண்ணுவதற்கு நீங்கள் அப்போ நாகராஜன் என்ற உள்துறை செயலாளரும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றால் வள்ளுவர் கூட்டத்தில் தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வோன்னு சொல்லி, அதே போல் திமுக ஆட்சி 77 கலைக்கப்பட்டு எம்ஜிஆர் முதலமைச்சரானார். 77 போய் 89 தான் திமுக ஆட்சிக்கு வருது. எத்தனை வருஷம்? 77, 87, 12 வருஷம். 12 வருஷம் கழித்து அதே வள்ளுவர் கூட்டத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் கருணாநிதி. அவ்வளவு தூரம் இருமாப்பாக இருந்தவர் உள்துறை செயலாளர் நாகராஜன். நீங்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் அவர் தான் உள்துறையுடைய கட்டுப்பாட்டில் தான் 280 ஐபிஎஸ் அதிகாரிகள் வருவாங்க. 91 ஆட்சி வந்தது. ஆட்சி வந்த பிறகு ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு அவரை திருச்சியில் கைது செய்து திருச்சி கிளை சிறையில் அடைக்கப்பட்டார் நாகராஜன். இது வரலாறு. திருச்சி கிளை சிறையில் ஒரு வசதி இருக்காது. ஒரு பதவியும் போச்சு, எல்லாமே போச்சு. நாகராஜன் அதன் பிறகு அவர் இறந்துட்டார். இதெல்லாம் நீங்கள் அதே போல் ஸ்ரீபால்னு ஒரு அதிகாரி இருந்தார், பெயர் பெற்ற அதிகாரி. இப்போ இந்த பத்திரிகை எழுதுகிறாங்களா, கமலி ஸ்ரீபால் அவருடைய கணவர். ஸ்ரீபாலுக்கு கமலி 2வது மனைவி. அப்போ இந்த ஸ்ரீபால் திமுக அதிமுக 2 ஆட்சியிலையும் அவர் செல்லப்பிள்ளையாக இருந்தார். எம்ஜிஆர் ஆட்சியில், ஜெயலலிதா ஆட்சியில் எல்லாம் அவர் குடிகட்டி பறந்தார். திமுக ஆட்சியில் அவர் என்ன ஆனார்னே தெரியல. இப்படி பல அதிகாரிகள் காணாமல் போயிருக்காங்க. அதே போல் துர்க்கையாண்டி திமுகவுக்கு நெருக்கமான அதிகாரி. அந்த துர்க்கையாண்டி என்ன ஆனார்னு தெரியல. இப்படி பல அதிகாரிகள் வருண் ஐபிஎஸ்ஐ போல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய மறைமுகமாக பல வேலைகளை செய்தாங்க. ஏன் சைலேந்திர பாபு திமுக அதிமுகவுக்கு சசிகலா ஜெயலலிதாவுக்கு நீங்கள் மிக நெருக்கமான அதிகாரி. அதன் பிறகு திருச்சி கமிஷனராக போனார், டிஜிபி ஆனார். இப்போ மீண்டும் திமுக ஆட்சியில் அவரை டிஎன்பிசி சேர்மன் ஆக்குவதற்கு திமுக முயற்சி செஞ்சது. ஆளுநர் அவருக்கு அங்கீகாரமே கொடுக்கல. இப்போ அவர் காணாமல் போயிட்டார். இதையெல்லாம் வருண் ஐபிஎஸும் வந்திதா பாண்டேவும் அரசியல்வாதிகளைப் போல மாறிவிடக்கூடாது அதிகாரிகள். இப்போ அவங்களுக்கே தெரியும்ல, நம்ம இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவரை சொல்றதுனால நம்மளுடைய சொந்த வாழ்க்கையை பற்றியும் பல பேர் பேசுகிறாங்க. அது அவங்களுக்கே ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஒரு மைனஸ் தானே. அவங்க இல்லை, அது நீங்கள் அது ஆட்சி இருக்கிற காரணத்தினால அவர்கள் இப்படி தான் திமுக அடுத்து 2024 ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் கருணாநிதி கைது செய்யப்பட்டு, ஜெயலலிதாவால் கைது செய்யப்பட்டு பழைய சென்ட்ரல் ஜெயிலில் அமர வைக்கப்படுகிற பொழுது அப்பொழுது தலைமைச் செயலாளர் இருந்த நம்பியார், அவரும் பக்கத்தில் அமர்ந்திருந்தார். நம்பியார் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக டெல்லியில் இருந்தார். இந்திய இராணுவத்துறை செயலாளர் முரசொலி மாறன் அவரை வருந்தி தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தை சீர் செய்யணும்னு சொல்லி சென்ட்ரல் மத்திய அரசு பணியிலிருந்து மாநில அரசு பணி கொண்டு வந்தார். கடைசி அவர் எங்கே போனார்? சிறையில் அடைக்கப்பட்டார். அதோட தமிழ்நாடு சர்வீஸே வேண்டான்னு போயிட்டார். இப்படி பல உதாரணங்கள் இருக்குது. இதை பல அதிகாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறைக்கு போயிருக்கிறார்கள். முதலமைச்சருடைய அலுவலகத்தில் தலைமை செயலாளர் இருந்த ராம்மோகன் ராவ் ஜெயலலிதா இப்போ சிறையில் இல்லாமல் இருப்பதற்கு காரணமே அவர் தான். ஜெயலலிதாவை காப்பாற்றியது அவர் தான். ஜெயலலிதாவுடைய அரசியல் தலைமைச் செயலாளர் ப்ளஸ் ஜெயலலிதாவுடைய செயலாளராக இருந்து ஜெயலலிதாவை காப்பாற்றியவர் அவர் தான். அந்த வழக்கில் இருந்து ராம்மோகன் ராவ் இல்லைன்னா ஜெயலலிதா சிறையில் மரணம் அடைஞ்சிருக்கு, குற்றவாளியாக மரணம் அடைஞ்சிருக்கு. டெல்லியில் பெரிய லாபி தத்து சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியிடம் பல வழக்கறிஞர்களை நியமித்து பல திரைமறைவு வேலைகளை செய்து நீங்கள் அந்த அம்மா காப்பாற்றினார். இப்படி அவர் திமுக ஆட்சி வந்த பிறகு அவர் ஜெயலலிதாவை காப்பாற்றிய காரணத்தினால திமுக அரசாங்கம் அவருக்கு பணியிடம் ஒதுக்கலை. இப்படி பல அதிகாரிகள்
கருணாநிதியோடு நெருக்கமாக இருப்பார் சண்முகநாதன், ராஜமாணிக்கம். இவர்களெல்லாம் கருணாநிதியுடைய நிழல். அந்த நிழல் அதிகாரிகள் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ காத்திருப்போர் பட்டியலுக்கு போயிடுவாங்க. அதிமுக அதிகாரிகள், திமுக அதிகாரிகள், இப்படி 2 கட்சிகளை சில அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படுவார்கள். அந்த பட்டியலில் இப்போது திமுகவினுடைய அதிகாரமிக்க பதவியில் வருண் ஐபிஎஸ் அவருடைய மனைவி வந்திதா பாண்டேவும் திமுகவுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறார்கள். ஆனா இப்ப இவங்களுக்கு ஏற்கனவே பழசு நடந்த விஷயங்கள்லாம் இவங்க பார்த்திருப்பாங்க. இதே நிலைமை நம்மளுக்கும் வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும்ல. அதுல இருந்து சூழ்ச்சித்தனமா கட்சியில இருக்கிறவங்க பண்ணாலும் அதுல இருந்து இவங்க முதல்ல, ஏன்னா ஐபிஎஸ்ன்ற பட்டம் சும்மா கிடையாது. அதுல ஒரு சின்னதா ஒரு கேஸ் வந்தாலும் அவங்க மொத்தமா இதுவாக வேண்டியது. இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கேன்ற கட்சிகள் மாறி மாறி வந்ததுனால ஓகே. ஆனா இப்ப தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருமானதை பத்தி தெரியல. ஆனா அடுத்த கட்டத்துல அவங்க ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா அவங்க ஆட்சியில இருக்கும்போது கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும்ல. இல்லை, அது 2 அதிகாரிகளுக்கும் எப்படி தெரியாமல் போச்சுங்கிறது தான் வேதனை. ஏன்னா பல தவறுகளை மறைப்பதற்காகவும் இது போன்ற சில விஷயங்களை செய்ய வேண்டி வரும். அவர் திருவள்ளூர் எஸ்பியாக இருக்கிற பொழுது மணல் அத்தனையும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ராமநாதபுரத்துக்கு அவர் எஸ்பியாக மாற்றப்பட்ட பிறகு ஒரு 200 கோடி ரூபா ஒரு நிதி திவாலாகி போச்சு. அந்த 200 கோடி ரூபா நிதி இவரால் மிரட்டப்பட்டு 200 கோடி ரூபா கைப்பற்றப்பட்டதுங்கிற புகாரினால் அதிமுக அரசில் ராமநாதபுரம் எஸ்பியாக இருந்தவரை காத்திருப்போர் பட்டியலில் கொண்டு வந்தாங்க. இப்படி பல விஷயம். அவருடைய முதல் அந்த காதலி, அந்த அம்மா போட்ட வழக்கு நிலுவை, இப்படி பல விஷயம் இருக்குது. ஸோ அவருடைய சொந்த தவறுகளை வந்து மறைக்கிறதுக்காக வேலையை தான் இப்போ திமுகவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வேற அதுதான் காரணமே தவிர வேறு காரணம் இருக்கு